ஏப்ரல் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகநிலைகளோடயே இருக்கு. கூட்டு கிரக அமைப்பிலேயே மேஷத்துல குரு புதன், கன்னியில கேது, சனி செவ்வாய் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் ராகு மீனத்துல. இது ஆரம்பத்துல. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் வக்ரமடைஞ்சு அவர் மீனத்துக்கு போயிடுறார். செவ்வாய் 10ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். சுக்ரன் 11ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்பிலேயே தான் காணப்படுது. கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் சூப்பராக இருக்கார். உங்களுடைய 2ஆம் அதிபதியான சுக்ரன் அவ்வளவு சூப்பராக இருக்காரு. அதுவும் 7ஆம் வீட்லேயே உச்சம் பெற்று அருமையாக ராகுவோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப 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 நல்ல காலம். இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம். அதாவது ஆல் நெகட்டிவ் வில் பி சேஞ்ச் டு பாசிட்டிவ் பை யோர் மோட் அண்ட் மீன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய விஷயம் இது. தானாகவே உங்களாலேயே மாறிடும். எல்லா பொசிஷனும் எல்லா தடைகளும் விலகக்கூடிய அனைத்து அப்போசிஷனையுமே நீங்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட்ஸை எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஐடியாஸ்னால, உங்களுடைய கம்யூனிகேஷன்னால, உங்களுடைய ஜாலியான ஒரு விஷயத்தினால நிறைய விஷயத்த பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இதில் கொஞ்சம் செலவு மட்டும் அதிகமாகுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எவ்வளவு நல்லா இருந்தாலும் சூப்பர்னு இருந்தாலும் சில விஷயங்கள் கண்டிப்பாக மைனஸ் இருக்கும். ஸோ எப்பயுமே நன்மைகள் கேட்க சுகமே. எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். பட் அந்த நெகட்டிவ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வழிகள் நம்ம அஸ்ட்ராலஜிலேயே எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காங்க. அது சொல்லப்போனால் எந்த ஒரு நெகட்டிவ்க்கும் 80% சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 20% பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது கர்மாவை கழிக்கன்னு எடுத்துக்கணுன்றது மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன விஷயம் மட்டும்தான் இந்த ஏப்ரல் மாதம் மைனஸாக இருக்குது. அது என்னென்னா, கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய ஒரு மாதம். பட் வருமானம், உங்களுடைய கெரியர், உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே ப்ரமோஷனல் ஆஸ்பெக்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் செலவாகும். அந்த செலவுகளும் சமாளிக்கக்கூடிய செலவாகவே அந்த செலவு நீங்கள் பண்ணினதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அப்ளாஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களை என்னென்னா, சார் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூப்பராகிடுச்சு, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கீங்க சார், என்ன சார் டக்குன்னு ஒரு ஐடியா சொன்னீங்க, இந்த ஐடியாவில் இந்த ப்ராஜெக்டே ஜெயிச்சிக்கலாமே. ஓகே சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார், நீங்கள் யூஎஸ் ட்ரிப் போயிட்டு வாங்க, இந்த ப்ராஜெக்டை நீங்களே லீட் எடுத்து நடத்துங்கன்னு சொல்லிடுவாங்க. வா சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 50% ஆஃப் தி ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் ஸ்பேர் பண்ண தான் வேணும்னு சொல்லிடுவாங்க. அடாடா அப்படின்னு வந்துடும். பட் ஸ்டில் பயப்பட வேண்டாம். அந்த செலவு நல்ல செலவாகவே பிற்பகுதியில், அதாவது பிற்காலத்தில் உங்களை நல்லா வழிநடத்தக்கூடிய ஒரு செலவாகவே இது இருக்குமே ஒழிய இந்த செலவினால் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அதே மாதிரி அந்த செலவு செய்ய முடியல அப்படின்ற கட்டத்துக்கும் வராது. நீங்கள் யோசிக்கும் போதே என்ன சொல்லுவார்னா, கவலைப்படாதப்பா, அந்த அமௌண்ட்டை நான் உனக்கு லோனாக கொடுத்துட்றேன், உனக்கு மந்த்லி சேலரியில் இஎம்ஐயாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவரே அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துருவார். அப்புறம் என்ன? ஸோ நீங்கள் இப்படித்தான் இந்த மந்த் உங்களுக்கு இருக்கும். ஸோ கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் சூப்பராக ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் கிட்ட, அதாவது இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டாமினேட் பண்ணி, நான் சொல்கிறேன், சும்மா குழப்பிகிட்டே இருக்கீங்க, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் போகணும், ஓகேயா அப்படின்னு உங்களுக்கு டாமினேட்டிங் ஸ்ட்ரென்த்துமே இப்போ கிடைக்கும். அது கரெக்டான வழியிலையும் எடுத்துகிட்டு போவீங்க. அதே மாதிரி உங்களுடைய டீம் மெம்பர்ஸையும் நீங்கள் நான் சொல்கிறேன், இது இப்படி பண்ணுங்கள், அது அப்படி பண்ணுங்கள், இது ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு அதன் மூலிமா சூப்பராக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இரிட்டேஷனையுமே உங்களால் இப்போ பேர் பண்ணி முடிக்கணும்னு சொல்கிறேன்ல அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்கு நீங்கள் கொண்டு முடிச்சிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக
யார் இந்த நெகட்டிவ் உங்கள்கிட்ட சொல்லாமல் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க ட்ராக் பண்ணவே முடியாமல் ஒரு ப்ராப்ளத்தை, எந்த ஃபேமிலி ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஆர் ப்ராஜெக்ட் ப்ராப்ளம், நீங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் முன்னாடி பொங்கி எழுந்து எல்லாரையும் வேலை செய்ய வச்சு அதன் மூலிமா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு சூப்பராக போயிடுவீங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ உங்களை சீண்டி விடுற கிரகம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா, அதுக்குண்டான தசாபுத்திகள் வேலை நடந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக சூப்பராக கான்சன்ட்ரேட்டடாக எஸ் இது ரைட், இதுதான் ரைட் அப்படின்னு ப்ரொசீட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு புரிஞ்சு சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் போகும். ஆனால் நான் செலவு கொஞ்சம் அதிகம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வேண்டிய யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டு கொடுப்பாங்க, ஆனால் அதுக்குண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படித்தான் இருக்குமே ஒழிய, பட் அதுக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ அனைத்து ரூபத்துலேயுமே ரொம்ப 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 நல்லா இருக்குது. கொஞ்சம் போராடி ஜெயிக்கக்கூடிய போராட்டம் இருந்தால் தான் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த போராட்டமும் ஜெயிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். ட்ராக் ஆகாமல் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம். ஸோ அந்த விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போதே அதீத பலம் வேணும் இல்லையா? பலம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது யாரை? ஹனுமான். ஸோ ஹனுமான் கோயிலுக்கு போங்க, ஹனுமன் சாலிசா கேளுங்க, ஷேபன முத்ரா நீங்கள் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த்தை நிறைய நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கோங்க. அதாவது உங்கள் வாய்ஸ்லேயும் ஸ்ட்ரென்த், உங்கள் மைண்ட்லேயும் ஸ்ட்ரென்த், உங்களுடைய எனர்ஜிலையும் ஸ்ட்ரென்த், எல்லா விஷயத்தையும் யூ நீட் அன் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் இந்த மந்த் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அனைத்து எதிர்மறைகளும் மாறும் மாதம்னே உங்களுக்கு டைட்டில் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் மே மாதம் பார்த்தீங்கன்னா அப்பாடா இழுத்துக்கிட்டே இருந்ததுப்பா, சூப்பராக முடிச்சிட்டோம், எப்படித்தான் அங்கே எனக்கு தைரியம் வந்ததுன்னே தெரில, இப்படி தான் என்ன சொல்கிற நீ அப்படின்னு நான் கேட்டுட்டேன். நான் அந்த ஆஃபீஸரே அப்படி கேட்டுட்டேன்ப்பா, அப்படி கேட்டவுடனே தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களையே நினச்சி பெருமைப்படக்கூடிய வகையில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் அப்படின்றவர் 6ஆம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு மிகவும் 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 ஃபேவரபிள். உங்களுக்கு 3ஆம் வீடு அப்படின்றது செவ்வாய், உங்களுக்கு 8ஆம் வீடுன்றது செவ்வாய். ஸோ நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு இப்போ தெரிய வரும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய தைரியம் ஏற்படும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். யாரோ உங்களுக்கு உண்மையை கண்ணில் காமிப்பாங்க. உங்களுடைய இளைய 3ஆவது வீடு அப்படின்னால இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கும் உங்களால் பெரும் நன்மைகள் ஏற்படும். அவங்களுக்கு இப்போ உங்களுடைய யங்கர் பிரதர் படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேவையெல்லாம் ஃபெயில் ஆகிட்டே வந்துட்டு இருக்கானா, இப்போ வாடாடை உட்கார்ற சொல்கிறேன் இல்லைடா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை கூப்பிட்டு வச்சு இதான் இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் எழுந்திரிக்கணும், இப்படி தான் செய்யணும். நான் சொன்னேன் என்னடா அது அண்ணன் இப்படி சொல்கிறாரு, அச்சோ ஃபீஸ் கட்ட மாட்டேன்ட்டாருன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுக்குறது அவருக்கு ஃபேவரபுளாக போய் அதுவே உங்களுக்கு எக்ஸாமில் அதன் மூலிமா அப்லிஃப்ட் ஆகி அப்பாடா அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நன்மைகளை பார்த்து உங்களுக்கு செல்யூட் அடிக்கக்கூடிய வகையில் அவ்வளவு சூப்பராக இருக்கு. சரி, எதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்களுடைய லக்னத்திலேயே கேது இருக்கார் இல்லையா? ஸோ அப்போ கொஞ்சம் அலர்ஜி வரும், ஹீட் பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 8ஆம் வீடில் சூரியன் போயிடுறார், அங்கே குருவும் இருக்கார், ரொம்ப பெரிய பயம் வேண்டாம். பட் ஸ்டில் கொஞ்சம் ஹீட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் டைஜஷன் சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் புளி உப்பு காரம் குறைச்சிக்கோங்க. நிறைய கூலிங் விஷயங்கள் லைக் நுங்கு, இளநீ, சாத்துக்குடி, வெள்ளரிக்காய், வாட்டர்மெலான், வெள்ளை பூசணி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. உங்கள் பாடியை ஹீட் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஸ்ட்ரென்த்தியாக உங்களை வச்சுக்கோங்க, ஜெயிச்சு காட்டுங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு உங்களாலேயே சந்தோஷம், உங்கள் குடும்பத்துக்கு உங்களால் சந்தோஷம், உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் சந்தோஷம். அத்தனை விஷயமே லாபகரமாக பாசிட்டிவாக இந்த ஏப்ரல் மந்த் நடக்கும். ஸோ சித்ரா பௌர்ணமியும் மைண்டில் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு விசேஷ நாட்களை இந்த பதிவினுடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இழுக்கணுன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வரவழைக்கிறது தான் நம்மளுடைய சனாதன தர்மம். அந்த விசேஷ நாட்களை குறிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரென்த்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கோங்க. ஜெயிச்சு காமிங்க. கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களே, ஏப்ரல் 2024 சுப நிகழ்ச்சிகள். 2ஆம் தேதி 16ஆம் தேதி அஷ்டமி, 3ஆம் தேதி நவமி, 5ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏகாதசி, 6ஆம் தேதி பிரதோஷம், 8ஆம் தேதி அமாவாசை, 9ஆம் தேதி உகாதி பண்டிகை, 10ஆம் தேதி சந்திர தரிசனம், 11ஆம் தேதி கிருத்திகை விரதம், 12ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 13ஆம் தேதி பஞ்சமி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு, 15ஆம் தேதி சந்தான சப்தமி, 17ஆம் தேதி ராமநவமி, 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:04 மணியிலிருந்து 9:34 வரை. 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 28ஆம் தேதி ஸ்ரீ வராக ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555